சார் வணக்கம். என் நண்பன் உங்கள் கடையை பற்றி எல்லா வகையிலும் அடிக்கடி என்னோட சொல்லுவான். குளோரி கேன்ல கரும்பு சாறு ரொம்ப சுவையாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெள்ளை சக்கரை தண்ணீர் எதுவும் பயன்படுத்தாம பழஜீலம் இல்லாம கரும்பு சாறை மட்டும் தான் கொடுக்குறாங்க. மேலும் பல வகையான மில்க் ஷேக் கூட கரும்பு சாறில தயாரிப்பதாகவும் சொல்லிதார். அது உண்மையா சார்? ஆமா சார், உங்க நண்பன் சொன்னது உண்மைதான். வாங்க சார், வெல்கம் டு குளோரி கேன். நீங்க என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்க? என் கடையை பற்றி கூறுவதற்கு முன் இந்த அற்புதமான தொழிலை எனக்கு அமைத்துக் கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். என் கடையின் பெயரே குளோரி கேன். குளோரி என்பது தெய்வத்தை மகிமைப்படுத்தும் வார்த்தை என்பதால் அந்த தெய்வமாகிய இயேசுவின் பெயரை குளோரி என்னும் வார்த்தையோடு இணைத்திருக்கிறேன். குளோரி கேன் சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணமே கரும்பு தான். நான் நேரடியாக தோட்டத்திற்கு போய் விளைச்சல் செய்யப்பட்ட முதல் தரமான கரும்புகளை செலக்ட் பண்ணி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்குறதால் 100% நோ வாட்டர் நோ சுகர் கான்செப்ட் ஆன். எங்களால் மக்களுக்கு நல்ல தரமான சுவையான சுவை மிகுந்த குறைந்த விலையில் கரும்பு ஜூஸ் மட்டுமல்லாமல் கரும்பு சாறு, மில்க் ஷேக், பல வகையான ஜூஸுங்களும் தர முடிகிறது. கரும்பு சாரை கூலிங்கா குடிக்க வேண்டும்ன்றதுக்காக ஐஸ் கட்டி சேர்த்தா கரும்பு சாறுல ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. சோ நாங்க குளோரி கேன்ல கரும்பின சுத்தமாக தோல் சீவி முன்தினமே ஃப்ரீசர்ல குளிர வைக்கிறோம். அந்த கூலிங்ல இருந்து செய்கிற கரும்பு சாறு சுவை மாறாம ஒரிஜினல் டேஸ்டாக இருக்கும். நம்ம கடையில கரும்பு சாறு மட்டும் இல்ல, எல்லா வகை பழங்களை கொண்டு தண்ணீர், வெள்ளை சக்கரை சேர்க்காம கரும்பு சாறை மட்டும் பயன்படுத்தி வெரைட்டிஸ் ஆஃப் ஜூசஸ் தயார் செய்கிறோம். பல வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸும் கரும்பு சாறை பயன்படுத்தி செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குளோரி கேன்ல கரும்பு சாறு, ரோஸ் மில்க் கரும்பு சாறு, லாசி கரும்பு சாறு, சார்பாத் கரும்பு சாறு, ஏபிசி ஜூஸ், இப்படி கரும்பு சாறுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க சாப்பிட்ட கரும்பு சாறு, ஆப்பிள் ஜூஸ் எப்படி இருக்கு? உண்மையாவே ரொம்ப அருமையா இருக்கு. என் நண்பன் ஒரு தரமான கடையை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான். சூப்பர் சார். சார், குறைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் சொல்லுங்கள். நிறைகளை உங்கள் நண்பர் உங்களிடம் உரியது போல நீங்களும் உங்கள் மற்ற நண்பர்களிடம் சொல்லுங்க.